ஓகே. நம்ப ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்து முடிச்சுட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 2 ரொம்ப சிம்பிள் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் ஃபர்ம். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஐசிஐ வந்து கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மே 2024ல கேட்க போறாங்கன்றதுனால, இந்த மாரி டிஃபரன்சஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்எல்பி சாப்டர பொறுத்தவரைக்கும். ஸோ பார்ட் 2ல மொத்தமே 3 கொஸ்டின். டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி. தேர்ட் கொஸ்டின் வந்து வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி ஆர் டிசொல்யூஷன் ஆஃப் எல்எல்பி. ஸோ 3 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஷினுமே டைரக்ட் கொஷின்ஸ் தான். இதுலேருந்து எதுவும் கேஸ் ஸ்டடியோ எதுவுமே வராது. ஸோ ரொம்பவே சிம்பிள். டிஃபரன்சஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் ஃபர்ம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட். எல்எல்பி என்ன ஆக்ட்ல இன்கார்பரேட் ஆயிருக்கு? பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. இதே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து என்ன ஆக்ட்ல இருக்கு? இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், பாடி கார்ப்பரேட். எல்எல்பி இஸ் அ பாடி கார்ப்பரேட். நம்ம இன்ட்ரோடக்ஷன்லையும் பார்த்துருக்கோம், பார்ட் 1லையும் பார்த்தோம். பாடி கார்ப்பரேட்னா என்ன? கம்பெனி. ஸோ எல்எல்பி இஸ் அ கம்பெனி. எஸ். ஸோ பாடி கார்ப்பரேட் எல்எல்பி இஸ் அ கம்பெனி. எஸ். அப்போ எக்ஸாம்ல எப்படி எழுதணும்? பாடி கார்ப்பரேட்டிங் எழுதிட்டு எஸ், எல்எல்பி இஸ் அ பாடி கார்ப்பரேட். பட் இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், நோ. பார்ட்னர்ஷிப் firm is a not a company because it is a partnership firm. So இது எஸ், இது பார்ட்னர்ஷிப் firm, no பாடி கார்ப்பரேட். Third point, second point, okay. Third point, separate legal entity. Separate legal entity. In case of LLP, yes, it is separate from its members. But in case of partnership, no, there is no separate from its members. So third point also over. இது 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, MCQ. Fourth point வந்து creation. So LLP created by legal process. Already part 1ல introductionல பார்த்திருக்கோம். LLP is created by legal process. Legally தான் எல்எல்பியை கிரியேட் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், தேர் இஸ் நோ மேண்டேட்ரி ஃபார் லீகல் ப்ராசஸ் பிகாஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கிரியேட்டட் பை அன் அக்ரிமெண்ட். ஸோ சிம்பிள். ஃபிஃப்த் பாயிண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் ஆப்ஷனல். பட் இன் கேஸ் ஆஃப் எல்எல்பி இட் இஸ் மேண்டேட்ரி. எல்எல்பி லைக் சிமிலர்லி கம்பெனி மாதிரியே எல்எல்பி registration is mandatory but partnership not mandatory. At sixth point, liability. LLP க்கு வந்து limited to the extent of agreed contribution. But in case of partnership firm க்கு unlimited. Partnership ஓட liability வந்து unlimited but in case of LLP limited. அடுத்தது designated partner. designated partner வந்து LLP ல மட்டும் தான் வரும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வராது. பார்ட்னர்ஷிப்ல டிசைக்னேட்டட் பார்ட்னர்னு ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ அதனால டிசைக்னேட்டட் பார்ட்னர் எல்எல்பினா மினிமம் அட்லீஸ்ட் 2 designated partner should be there. But and also at least one of them should be resident in India. But in case of partnership firm, there is no such provision. So அடுத்தது காமன் சீல். ஸோ காமன் சீலுமே சிம்பிள் தான். எல்எல்பி மேன்றதே ஆப்ஷனல். ஸோ மே ஹாவ் இட்ஸ் காமன் சீல். பட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லையுமே சேம் அஸ் செவன்த் பாயிண்ட், தேர் இஸ் நோ சச் ப்ரொவிஷன். ஸோ இங்கே என்ன வேர்ட்ஸ் இருக்கோ, இந்த நோட்ஸில் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதையே நீங்கள் அப்படியே எக்ஸாமில் எழுதினாலே போதும். எக்ஸஸாலாம் எதுவும் எழுதணும்னு அவசியமே இல்லை, இது அப்படியே எழுதினாலே போதும். அடுத்தது 9th பாயிண்ட், ஆனுவல் ஃபைலிங்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் or annual filings of documents. So LLPக்கு required to file statement of accounts or a statement of solvency and annual return. இது எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் கிட்ட எல்எல்பியா இருந்தா கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். பட் பார்ட்னர்ஷிப்னா தேவையில்லை, பிகாஸ் அங்க ரெஜிஸ்ட்ரேஷனே என்னது, ஃபிஃப்த் பாயிண்ட், ரெஜிஸ்ட்ரேஷனே ஆப்ஷனல். ஸோ அதனால இந்த ஆனுவல் ஃபைலிங்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ஃபைல் பண்ணணும் அவசியமே இல்லை. அடுத்தது 10th பாயிண்ட், ஃபாரின் பார்ட்னர்ஷிப். ஃபாரின் நேஷனல்ஸ் கேன் பிகம் பார்ட்னர் இன் எல்எல்பி. நம்ம ஹூ கேன் பிகம் அ பார்ட்னர் இன் எல்எல்பிஏ பார்ட் 1லேயே படிச்சிருப்போம். அதில் ஃபாரின் நேஷனல்ஸும் இன்க்ளூடட் தான் இண்டிவிஜுவல் கேஸில். ஸோ ஃபாரின் நேஷனல்ஸ் கேன் பிகம் பார்ட்னர் இன் எல்எல்பி. But in case of partnership, foreign nationals cannot become a partner in partnership firm. Okay, ரொம்ப சிம்பிள். அடுத்தது மைனர் ஆஸ் பார்ட்னர். எல்எல்பியா இருந்தா cannot be admitted to the even though LLPக்கு benefits இருந்தாலும் cannot be admitted, but in case of partnership firm can be admitted to the benefits of the firm. So ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ டிஃபரன்சஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் firm, எஸ் ஆர் நோ டைப் இதுதான். எல்எல்பிக்கு எஸ்ஸா, பார்ட்னர்ஷிப்க்கு நோவா, இதுக்கு எஸ் நோ, அந்த டைப்ல படிச்சாலே
difference between LLP and partnership, very, very easy. Second question, differences between, excuse me. So second question, differences between LLP and limited liability. So இதுவுமே first point ரொம்ப சிம்பிளான point. என்ன point? ஸோ ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் எல்எல்பி எதில் ரெகுலேட் ஆகும்? எல்எல்பி ஆக்ட் 2008. பட் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி, நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன், லிமிடெட் லயபிலிட்டின்றது கம்பெனியில் வர பாயிண்ட். ஸோ கம்பெனியை சேர்ந்தது அப்படின்னா லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி. அப்படின்னா த மெம்பர்ஸ் ஆஃப் த லயபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் லிமிடெட், இஸ் கால் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி. ஸோ கம்பெனின்றதுனால ஆப்வியஸாக அது கம்பெனிஸ் ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்டாக வரும். அடுத்தது மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். எல்எல்பியில் இருக்கிற எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான். ஸோ த பர்சன் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு எல்எல்பி ஆர் கால்ட் பார்ட்னர்ஸ். யார் காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இல்லை இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணி ஒரு எல்எல்பியை கிரியேட் பண்ணுறாங்களோ, கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ, தே ஆர் கால்டு பார்ட்னர்ஸ். பட் in case of company, the person who invested money in shares of the company, they are members of the company. அவங்கள என்னன்னு சொல்லலாம்? நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம், டைரக்டர்னு சொல்லலாம், மேனேஜர்னு சொல்லலாம், மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லலாம். they are all members of the company. ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் சிம்பிளான பாயிண்ட், மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். எல்எல்பிக்கு பார்ட்னர்ஸ், கம்பெனிக்கு மெம்பர்ஸ், சிம்பிள். அடுத்தது நேம். நேம் வந்து எல்எல்பிக்கு வந்து லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பி ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்போ XYZ எல்எல்பி ஆர் XYZ லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ரெண்டுத்தையுமே நம்ம வச்சுக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி, பப்ளிக் கம்பெனியாக இருந்தாக்கா அது கண்டிப்பாக லிமிட்டெடுன்னு வரும். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு வரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தேர்ட் பாயிண்ட்டும் ஓவர். ஃபோர்த் பாயிண்ட், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். இங்கே மெம்பர்ஸ் பார்ட்னர்ஸ் பார்த்துட்டோம். இங்கே ஃபோர்த் பாயிண்ட், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ். எல்எல்பியாக இருந்தால் மினிமம் எத்தனை நம்பர் இருக்கணும்? 2 மெம்பர்ஸ் ஆச்சு இருக்கணும், 2 பார்ட்னர்ஸ். இதே மேக்ஸிமம் நோ லிமிட். ஓகே, ஸோ சிம்பிள். அதே மாதிரி இங்கே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுனாக்கா மினிமம் 7 மெம்பர்ஸ், மேக்ஸிமம் நோ லிமிட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட்டும் இதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட், நம்ம ஓனாகவே படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கான்செப்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ லயபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் ரெண்டுமே லிமிட்டட் தான் வரும். த லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் லிமிட்டட் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்ரீடு கான்ட்ரிபியூஷன். கம்பெனி அந்த லயபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் டு த அமௌண்ட் அன்பெய்ட் ஆன் ஷேர்ஸ் ஹெல்ட் பை தெம். அப்படின்னா இப்போ கம்பெனி வந்து ஒரு ஷேரை 10 ரூபாய்க்கு வெளியில இன்வைட் பண்றாங்க சப்ஸ்கிரைபர்ஸை. 10 ரூபாய் ஒரு ஷேரு, 10 ரூபாய் நீங்க பே பண்ணி ஷேர்ஸை வாங்கிக்கோங்கன்னு. ஆனா அந்த அந்த பர்சன் சப்ஸ்கிரைபர் 5 ரூபாய் தான் பே பண்ணியிருக்கான். இன்னும் வந்து ஃபைனல் கால் மணியோ இல்லை செகண்ட் கால் மணியோ இல்லை அலாட்மெண்ட் கால் மணியோ இன்னும் பே பண்ணாம ஒரு 5 ருபீஸ் பெண்டிங்ல இருக்குன்னா அப்போ அதுக்கு தான் அவன் லயபிள். அப்போ த லயபிலிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் to the amount unpaid on shares. அப்போ amount unpaid on shares held by them. So simple. அடுத்தது minimum number of directors or designated partner. Designated partner என்றது LLPல வருது. So minimum 2 designated partner, at least one of them resident in India. இது ஆல்ரெடி நம்ம படிச்ச பாயிண்ட் தான். அடுத்தது minimum number of directors. In case of public private company, minimum there should be 2 directors. In case of public company, minimum there should be 3 directors. There is no maximum limit. So second question ரொம்ப சிம்பிளான கொஷின். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்எல்பி அண்ட் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி. செகண்ட் கொஷினும் ஓவர். தேர்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சம்டைம்ஸ் இது டைரெக்டாகவே கேட்பாங்க, பட் இதுலேருந்து கேஸ்லாம் எதுவும் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி ஆர் டிசொல்யூஷன் ஆஃப் எல்எல்பி. வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி மே பி எய்தர் வாலண்டரி ஆர் பை ட்ரிபியூனல். இப்போ ஒரு எல்எல்பியில் இருக்கிற பார்ட்னர்ஸ் கண்டினியூ ஆக வேணான்னு விரும்புகிறாங்க எல்எல்பி. அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? வாலண்டியராகவே அவங்க டிசால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி ட்ரைபியூனல்னா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், கோர்ட் இல்லை கம்பெனிஸோட கோர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து எல்எல்பி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க வந்து சில சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்களே வந்து எல்எல்பியை டிசால்வ் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ எனிவே த வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி மே பி எய்தர் 2 chances are there. One is voluntary or by the tribunal.
இந்த வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி ஆர் டிசொல்யூஷன் ஆஃப் எல்எல்பிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸை யார் டிராஃப்ட் பண்றாங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே மேக் ரூல்ஸ். அவங்க தான் ரூல்ஸ் இது பண்றாங்க, டிராஃப்ட் பண்றாங்க ஃபார் வைண்டிங் அப் ஆர் டிசொல்யூஷன் ஆஃப் எல்எல்பி. இது 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டேஷ் மேக் ரூல்ஸ் ஃபார் வைண்டிங் அப் ஆர் டிசொல்யூஷன் ஆஃப் எல்எல்பி யாருன்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது இந்த கொஷின் தான் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் விச் த எல்எல்பி wound up by the tribunal. என்னென்ன சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ட்ரைபியூனல் மே பாஸ் ஆர்டர் ஃபார் வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி அப்படின்னாக்கா, எல்எல்பி டு பி wound பை ட்ரைபியூனல் ரீசனே இல்லாம அவங்க ஏதாவது ஒரு காம்ப்ளியன்ஸ் ப்ரொசீஜர்ல தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்டா எந்த கொஷினும் கேட்காம, எந்த ஒரு ஷோகாஸ் நோட்டீஸோ இல்ல எந்த ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹியர்டோ கொடுக்காம டைரக்டா ஆர்டர் பாஸ் பண்ண ட்ரைபியூனலுக்கு பவர் இருக்கு. ஸோ எல்எல்பி டு பி wound up பை த ட்ரைபியூனல். செகண்ட் பாயிண்ட், மினிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். எல்எல்பிக்கு எத்தனை பார்ட்னர்ஸ்னா 2 பார்ட்னர்ஸ் ஆச்சு மினிமம் இருக்கணும். ஸோ த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் பிலோ 2. ஒருத்தவர் தான் இருக்காரு ஃபார் மோர் தென் 6 months. 6 மாசத்துக்கு மேல, மோர் தென் 6 months, நாட் ஈக்குவல் டு 6 months ஆர் மோர், ஒன்லி மோர் தென் 6 months. அப்போ மோர் தென் 6 months, அப்போ த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் பிலோ 2 ஃபார் மோர் தென் 6 months. அப்படி இருந்தாலும் ட்ரைபியூனல் டைரக்டா ஆர்டர் பாஸ் பண்ணிடுவாங்க அவங்க வைண்ட் அப் பண்றதுக்கு. ஸோ இஃப் த எல்எல்பி ஹஸ் ஆக்டட் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவரிகனிட்டி. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியானா இந்தியாவுக்கு அப்போஸ் பண்ணி, லைக் இந்தியன் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி ஒரு எல்எல்பி அப்ஜெக்டிவ்ஸோட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அப்போஸ் இப்போ வந்து மிலிட்ரி, சோல்ஜர்ஸ், இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டை கேலி பண்ணியோ, இல்லை வந்து இந்தியன் ரூலிங் பார்ட்டியை கேலி பண்ணியோ, அவங்க இல்லை வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிற மாதிரியோ, அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா ரெண்டு பேரை பிரிச்சு விடுற மாதிரி, ஏதாவது இப்போ முஸ்லிம்ஸ் ஹிந்துஸை பிரிச்சு விடுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டிவோட ஒரு எல்எல்பி இருக்கு அப்படின்னு ட்ரைபியூனலுக்கு தெரிஞ்சா டைரக்டா, இஃப் எல்எல்பி ஆக்டட் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவரினிட்டி, அதாவது அவங்களோட ஒற்றுமைக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டைரக்டா ட்ரைபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் எல்எல்பி மேட் அ டிஃபால்ட் வித் ரெஜிஸ்டர் the statement of accounts and solvency, a statement of solvency or annual return, 3 டாக்குமெண்ட் எல்எல்பி டிஃபால்ட்டா இருக்காங்க ஃபைல் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் கிட்ட. இஃப் த எல்எல்பி மேட் அ டிஃபால்ட் வித் ரெஜிஸ்டர், த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சால்வன்சி ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் 5 years, 5 வருஷமா ஆனுவல் ரிட்டர்னோ இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சால்வன்சியோ ஃபைல் பண்ணாம இருந்தாங்கன்னா அப்பயும் ட்ரைபியூனல் எல்எல்பியை டிசால்வ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இஃப் ட்ரைபியூனல் இஸ் ஒப்பீனியன் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் தட் எல்எல்பி டு பி wound up அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு 5 பார்ட்னர் இருக்காங்க எல்எல்பியில, அவங்களுக்குள்ளேயே சண்டை இருக்கு. அவங்க இங்கேயே வேர்ட் இருக்கு ஈக்விட்டபிள். அப்ப ஈக்விட்டபிள்னா என்னன்னாக்கா, அவங்க எல்லா பார்ட்னர்ஸும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்காம சண்டையா இருந்து ஒருத்தவங்க எதுவுமே அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்குதுன்னா, அப்போ இஃப் த ட்ரிபியூனல் இஸ் ஒப்பீனியன் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் தட் எல்எல்பி டு பி wound up, ட்ரிபியூனல் நம்புறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னா எல்எல்பி wound up ஆகணும். என்ன ரீசனாலனா தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள். அப்ப ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இல்லாம இருக்காங்க, அவங்களுக்குள்ள விரோதமா இருக்காங்க அப்படின்றதுனால, இஃப் ட்ரிபியூனல் இஸ் த ஒப்பீனியன் தட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள் தட் எல்எல்பி டு பி wound up. அப்போ இந்த 5 ரீசன்ஸ்னால ட்ரிபியூனல் டைரக்டா wound up பண்றதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் பிலோ 2னாக்கா ஃபார் மோர் தென் பீரியட் ஆஃப் 6 months அப்படின்னாலும் பண்ணலாம். இஃப் எல்எல்பி ஆக்டட் அகேன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவரினிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, ஆனுவல் ஸ்டேட்மெண்ட், சால்வன்சி அது எதுவுமே ஃபைல் பண்ணாமல் மோர் தென் 5 yearsக்கு மேலே இருந்தால் அப்பயும் டிசால்வ் ஆகலாம், வைண்ட் அப் ஆகலாம். இஃப் ட்ரிபியூனல் இஸ் ஒப்பீனியன் ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டபிள், இந்த ரீசனாலையும் வைண்ட் அப் ஆகலாம். ஸோ 5 reasons. ஸோ பார்ட் 2 ரொம்ப சிம்பிள், 3 கொஷினுமே ரொம்ப சிம்பிளான கொஷின். இந்த 3 கொஷினில் டேரெக்டாக எந்த கொஷின் ஆனாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் டேரெக்டாக தான் கேட்பாங்க. அவ்வளோதான், பார்ட் 2 சிம்பிள் முடிஞ்சிருச்சு. பார்ட் 3 பார்க்கலாம்.